ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்ஆர்கே மதன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்ஆர்கே மதன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் மணிகண்டன் சார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ஆக்ட் பண்ணி ரொம்ப சூப்பராகவே எனக்கு ரொம்ப பர்சனலாக இந்த படம் பிடிச்சிருச்சு அண்ட் ரொம்ப கனெக்டும் ஆச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் அது அண்ட் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஸோ குடும்பஸ்தான் அண்டு ரீசெண்டாகவே இந்த லவ்வர் படமாக இருக்கட்டும், ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்த குட் நைட் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதே வரிசையில் இந்த குடும்பஸ்தான் படம் வந்து எனக்கு ரொம்பவுமே கனெக்ட் ஆகி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, ஒருத்தன் வேலைக்கு போகிறான். ஸோ இஎம்ஐலாம் கட்டணும். ஸோ நம்ம வந்து கடன் வாங்குகிறோம், சேலரி வாங்குகிறோம், எல்லாமே காலியாகுது. ஸோ வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணணும். அதாவது நம்ம அவங்களோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணணும். ஒருத்தனால பூர்த்தி பண்ண முடியலன்னா அங்கே எவ்வளோ பிரச்சனை வருது, எவ்வளோ பேர்கிட்ட கடன் வாங்குறோம், எவ்வளோ அசிங்கப்படுறோம், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, சேலரி வந்தோடனே இவனுக்கு என்னப்பா 50,000 வாங்குற 60,000 கையில் நிற்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படிலாம் சொல்கிற இடத்துல வந்து இந்த இடத்துல இவன்ட்ட எவ்வளோ கஷ்டப்படுறோம். 60,000 இருந்தாலும் நம்ம கடைசியில் மாத கடைசி ஆச்சு அப்படின்னா கையில் ரூபா கூட இருக்காது. அந்த நேரத்தில் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வாரம் வாரம் வந்தால் சண்டே நம்ம கறி எடுக்கணும். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த டைம் நம்ம கையில் காசு இருக்கா இல்லையா, ஸோ எப்படி இருக்கும், அந்த சூழ்நிலை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு படமாக எடுத்து காட்டும் போது இன்னும் சூப்பராகவே இருக்குது. அண்ட் ஆக்டிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே வேறு லெவலு. ஸோ எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக படம் ஒர்த்து தான். இந்த படத்தில் முக்கியமாக என்ன அப்படின்னா, ஒருத்தன்ட்ட காசு இருக்குது, ஒருத்தன்ட்ட காசு இல்லை. ஸோ அவனை எப்படி மட்டம் தட்டுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, ஸோ அந்த மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை எப்படி இருக்கும், ஸோ இவன் என்னென்ன பண்ணுறான், இவன் என்னென்ன பண்ணுறான், ஸோ கௌரவத்துக்காக அவன் என்னென்ன பண்ணுறான், காசுக்காக இவன் என்னென்ன பண்ணுறான் அப்படின்னும் போது லாஸ்ட்டில், அதாவது ஒரு படம் அப்படின்னா கடைசி நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஓகே கிளைமேக்ஸ் இப்படி தான் முடியும் அப்படின்ற போகிற பட்சத்தில் கிளைமேக்ஸ் ரொம்ப சென்டிமெண்ட்டாக வந்து லாஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப லாஃப் பண்ண வச்சு கடைசி சிச்சுவேஷனில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கும்ல, ஸோ அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆச்சு. இந்த படம் என்னடா இந்த அளவுக்கு இருக்குது அண்ட் சென்டிமெண்ட்டாக கொண்டு போய் கடைசியில் நம்மளை சிரிக்க வச்சு கடைசியில் ஓகே நம்மளை வந்து திங்க் பண்ண வைக்கிறாங்க. ஒரு மனுஷன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்கும், அவனுக்கு இவ்வளோ ஃபேஸ் பண்ணணும், ஃபேமிலி வந்தால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத இந்த குடும்பஸ்த படம் கண்டிப்பாக உண்மையிலே உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் தேட்டரில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எஸ்ஆர்கே ஸ்பீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய்.